அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 8/3/2024, திரையோதசி திதி இரவு 9:58 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மேல் நோக்குள்ள திருவோணம் நட்சத்திரம் காலை 10:41 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் புதனும் ராகுவும், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரனும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் சுக்கிர பிரதோஷமும் ஸ்ரீ மகா சிவராத்திரியும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வங்கி கடன் பெற, மருந்துண்ண, ஜோதிடம் வைத்தியம் பயில, கடன் தீர்க்க, ஈசனை வழிபட, அன்னதானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் சேமித்து வைத்து பின்னாளில் வாழ்ந்துவிட முடியாது. ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை தள்ளி போடாமல் வாழறவங்க நீங்கள் தாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவித்து அதை ஆசைப்படுபவர்களும் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் சுகாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. சந்திர மங்கள யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய சொத்து ஒன்று விற்கணும்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க, அது கைமாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முன்னாடி பார்த்தாலும் பேசாமல் போன சிலர்லாம் இப்போ வலியை பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய கோர்ட்டு கேஸ்லேயும் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தனாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அல்லது பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி திடீர் யோகம் எல்லாமே உண்டுங்க. மேலிடத்திற்கும் தலைமைக்கும் நெருக்கம் ஆவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு, சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி நல்ல விதத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கோபத்தின் உச்சியில் நாம் இருக்கும் பொழுது காக்கக்கூடிய அந்த அமைதியானது
பல்லாயிரக்கணக்கான மணி நேரங்கள் நம்மை சோகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஆமாங்க, கோபத்தில் ஏதாவது நாம் பேசிடுறோம், ஆனால் அதுக்கு பிறகு பல மணி நேரம் பல நாட்கள் அதை நினச்சி வருத்தப்படுறோம். அதனால தாங்க நீங்கள் கோபப்படும் போதும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பிரபல யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் சனி பகவானுடனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க, தர்ம காரியங்களை ஆர்வம் காட்டுவீங்க, கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும், எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர ஆரம்பிக்குங்க. தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் பெரிய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறதுக்கான அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்குங்க, லாபம் உண்டு. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்களினுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, என் எண்ணங்கள் மாறும் பொழுது என் வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிற எண்ணம் என்னுள் வரும்பொழுது நிச்சயமாக என்னுள் நேர்மறை எண்ணங்களெல்லாம் உதிக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது எண்ணங்களை பொறுத்து தாங்க இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க செயலாக மாறுகிறது. அந்த செயல்தாங்க பிறகு நமக்கு வெற்றியை நிர்ணயித்து தருகிறது. அதனால தாங்க இதயபூர்வமாக எதையும் நீங்கள் யோசிப்பீங்க. அடிமனதிலிருந்து ஒவ்வொன்றாக யோசித்து ஆக்கப்பூர்வமாக எல்லாவற்றையும் செய்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீர்க்க ஆரம்பிக்குங்க. சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க வலியை வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் ஒரு நிம்மதியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார எதை சொல்ல ஆரம்பித்தாலும் சண்டையில் போய் முடியுதேன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இன்றைய தினத்தில் தம்பதியர்களுக்குள்ளார ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் விலகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நன்றி மறந்தவர்களை நினைத்து ஒருபோதும் உடைந்து விடாதே. உன்னுடைய உதவியை மனிதர்கள் மறந்து விடலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் மறந்துவிடப் போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யாராவது ஏதாவது நினச்சிட்டு போட்டோம், நாம் கடவுளுக்கு பயந்து நம்ம மனசாட்சிக்கு பயந்து நாம் வாழ்ந்து காட்டுவோம்னு எங்கும் எப்பொழுதும் பயபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:41 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:41 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மறதியில் சில பொருட்களை இழந்துடக்கூடாது. பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோக வகையில் அதிகாரிகளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன் மனம் உடையும் பொழுது நீ உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய். எனவே வலிகளுக்கு நன்றி சொல்ல நீ கடமைப்படு. ஆமாங்க, இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. கஷ்டகாலம் வரும்போது தான் நமக்கு உதவுறவங்க யார், இல்லை உதறி தள்ளிட்டு போகிறவங்க யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. காசு பணம் வசதி பதவியோடு இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் வராங்க, எல்லாரும் போவாங்க. ஆனால் ஒரு கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது தான் நாம் எல்லாரை பற்றியும் புரிஞ்சிக்க முடியுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் காசு பணம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். பணவரவு உண்டு, வெற்றி உண்டு. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு அடங்குவாங்க. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி செய்யலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதிகாரிகள் எல்லா வகையிலுமே உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. சில ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பணம் என்றைக்குமே நிம்மதியை தருவதில்லை. ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணமும் ஒரு காரணமாகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் பணம்னு சொல்லி நீங்கள் அலைஞ்சிட்ருக்க மாட்டீங்க. பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நல்லவங்களை நாம் சம்பாதிக்கணும். நல்ல உறவுகளையும் நட்புகளையும் நாம் சம்பாதிக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் பணத்தை விட குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் நீசம் அடைந்திருந்தாலும் உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கி இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தின் பொருட்டு அல்லது வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. பிள்ளைகளால்
இன்றைக்கு நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபமெல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியில் செய்யக்கூடிய தவறுகள், கூட வேலை பார்க்குறவங்க செய்யக்கூடிய தவறுகளை நாசுக்காக சுட்டி காட்டினீங்கன்னா போதுங்க. அது மாதிரி செய்கிறது தாங்க ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆடம்பரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒழுக்கம் குறைய ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எத்தனை வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சின்ன வயசில் எப்படி நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்களோ அதே மாதிரி தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருந்தாலும் பழசெல்லாம் மறக்காமல், பண்பாடு கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல், எங்கும் எப்பொழுதும் பாரம்பரிய முறைகளை பின்பற்றி வாழக்கூடிய நவீனவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, அதுவும் நடந்து போகும்போது வண்டியில் போகும்போதெல்லாம் இந்த ஏரியாவில் ஒரு சொத்து வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க. அந்த மாதிரி நீண்ட நாள் ஆசை, அந்த ஏரியாவில் நீங்கள் சொத்து வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. கனவுகளெல்லாம் நனவாகுங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல புதன் சென்று மறைஞ்சிருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும், பழகணும். அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நீங்கள் கூடுதல் லாபம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணுறது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகளும் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அது ஏதேனும் ஒரு நாளில் கிரீடத்தை நம் தலையில் வைத்து சூட்டி வைக்க வைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க வேண்டியது தானே, இப்படி விடாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே, அப்புறம் கால் வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு ஏதாவது புலம்பின்னு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு எப்போதும் உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயுடன் பாக்யாதிபதியாகிய சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நிர்வாகத் திறமையும் இன்னைக்கு அதிகமாகும். வெளிவட்டாரத்திலையும் நல்ல பேர் இருக்குங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. சகோதர வகையில் இருந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷ சூழ்நிலையை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் எல்லாம் பேசி முடிக்கலாம். நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு அதிக லாபத்தை
இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்கும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். ஆமாங்க, பெற்றவங்க பெரியவங்க ஒரு சில அறிவுரைகளை சொல்லும்போது உடனே நமக்கு கோபம் வரும். பெருசாக சொல்ல வந்துட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியாதா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் போக போக தான் அவங்க அதெல்லாம் அனுபவித்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நாம் கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாம் வரும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பெரியவங்க கூப்பிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது பெருமாளே கூப்பிட்டு சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் 3வது வீட்டில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. ஏற்கனவே சூரியனும் சனி பகவானும் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ சுக்கிரனும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குறைஞ்ச வட்டியில் கூட பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல புதனும் ராகும் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக உங்கள் மேலே வீண்பழி சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களையும் உத்தியோகத்தில் தவிர்க்கிறது நல்லது. மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபம் எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவினங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முதலில் நீ போராட வேண்டியது உனக்குள் மட்டும்தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அத்தனை போராட்டங்களுக்கும் முழு முதற் காரணமாக இருப்பது நீ மட்டும்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்தவித சிக்கலாக இருந்தாலும் எந்தவித எதிர்ப்பாக இழப்பாக இருந்தாலும் அதற்கு எந்த வகையில் நாம காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே செதுக்கி தன்னைத்தானே வலிமைப்படுத்தி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியில் இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரத்தில் காலையில் 10:41 வரைக்கும் இருக்கிறாரு. அது வரைக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் காலை 10:41 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். ஆனால் இன்றைக்கி வாடிக்கையாளர்கள் வருவாங்க. லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். அடுத்தவங்களை விமர்சித்து இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது தாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போயிட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால
அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே போல தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஏதுமில்லை என்பதும் உண்மையாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவங்களால் முடிக்க முடியாத சிக்கல்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் தீவிரமாக யோசித்து ஸ்திரமாக முடிவெடுத்து தீர்க்கமாக வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, எந்த பிராண்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, எந்தவித வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பழைய கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாம் இன்னும் வசதியாக வரவில்லையேன்னு நீங்கள் நினச்சிருந்த காலம் போய் சுக்கிரனுடைய வருகையால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இந்த உலகில் எல்லோருமே கண்ணாடியை போலத்தான். நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் நல்லதையே செய்துட்டு போயிடுவோம். அப்போ தான் நமக்கும் நல்லது நடக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். அப்படிங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு அல்லது செய்பவர்களுக்கும் நல்லதே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வியாபாரம் கூட இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் மாறி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற ராகோட புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நட்பு வட்டம் பெருசாகும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் 12வது வீட்டுக்கு வந்ததுனால வீடு கட்டுறது அல்லது வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு வந்து பலிதமாகுங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.